பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. இந்த கோயிலுக்கு என்ன கோயிலுக்கு தெய்வத்தை பார்க்கதான் வந்தேன். சோ எனக்கு வந்து கோயிலுக்கு வரணும்னு நினைச்சு அதுவும் முக்கியமான காரணத்தோட வந்து நினைச்சேன். நார்வே திரைப்பட கடவுள் பேர்ல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் முதல்ல நீங்க தலைவர் வந்து அதோட தலைவரை மூணாவது நாள் படிக்கும்போது பாத்துருக்கேன். கேமரா வாய்ப்பு கிடைக்கிறேன். அதான் மூணாவது நாள் படிக்கும்போது தலைவரை பார்த்துட்டு தூரத்துக்கு பார்க்கணும் பேச நினைச்சேன். வாய்ப்பு கிடைக்கல. மிகப்பெரிய தலைவரை பற்றி சொல்ல நினைப்பது லெஜெண்ட் பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி. ஏன்னா பொறுத்து சிவந்த கரங்கள் பாதத்துல கைப்படி படுதுங்கிறதே எனக்கு பெரிய விஷயம் தான். எனக்கு தகுதி சார். அது மட்டும் இல்ல, நாங்க டிவில பாத்தேங்க, லாரன்ஸ் ஐயாவும் நீங்களும் சேர்ந்து வந்து ஏழை மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க. அந்த எண்ணம் எப்படி நமக்கு தோணுச்சு? நமக்கு எதுவும் கிடைக்கல, நம்மளால முடிஞ்சா பண்ணலாமே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வசதியான தன்னுடைய பேர் வந்து விளம்பரத்துக்கோசம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க கஷ்டமான சூழ்நிலை இருந்தோம் ஏழை மக்களுக்கு உதவணும் தோணுச்சு. அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கானே? ஐயோ அவங்க பண்ணதுக்காக நம்ம பண்ணல. வந்து அதுல ஒரு துணியால நம்ம பண்ணோம். ஒரு டிராப்பாவது பண்ணணும்னா பண்றது எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்து ஆனா அந்நியாரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. கேரளா அந்நியாரை பத்தி கண்டிப்பா, அதாவது எதுவுமே கண்டிப்பா சொல்லுவாங்க. நிலையா வந்து கேப்டன் சார் வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து மேம்படுத்தாங்க தான். அவங்களை பத்தி பேசுறது லாரன்ஸ் பத்தி ஒரு வார்த்தை கண்டிப்பா. ஐ லவ் யூ லாரன்ஸ். ஐ லவ் யூ. என்னுடைய ரோல் மாடல் அவரு. ஐ லவ் யூ. ஆனா ஒரே ஒரு கொஸ்டின். ஆனா நேற்று வந்து ஒரு 10 பேருக்கு டிராக்டர் கொடுத்துருக்கீங்க. அண்ணன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராமப்புறங்கள்ல உள்ள ஏழை எளிய விவசாயிகளுக்கு வந்து இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க? இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, மாற்றமா ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் சேர்ந்து. சோ இன்னும் நிறைய பண்ணணும். இப்ப 10 பேர் நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கீங்க? அதுக்கு யாருக்காவது நீடோ அப்படின்னு சொல்லி தான் தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாருக்கும் கரெக்டா போயிட்டு இருக்கு. அவங்க வீடு போய் எல்லா இடம்லாம் போய் பார்த்து திருப்பி கிளம்புறோம். இப்ப தஞ்சை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகம் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து ஏகப்பட்ட ஏழை எளிய விவசாயி இருக்காங்க. அவங்கள மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து விவசாயிகள்ல மாவட்டம் அப்படி பிரிச்சு எல்லா விவசாயம் ஒண்ணு தானே. இந்த விவசாயிகள் நம்ம கிடையாது. டெல்டா மாவட்டங்கள்ல பெரும்பாலும் அவங்களுக்கும் போய் சேரணும். கண்டிப்பான முக்கியமான விஷயம், காசிமேட்ல வந்து மீனவர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அந்த பகுதியில் ஏதாவது நேர்ல சந்திச்சு அதை பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது நன்மை கண்டிப்பா பண்ண தயார். கண்டிப்பா பண்ண தயார். நிச்சயமா பண்ணுவேன். நன்றி. நம்ம வேலை